வணக்க நண்பர்களே, காலையில இருந்தோடனே பரபரன்னு பல்லு விளக்கிடும் போது நம்மள வீட்டுக்கு வந்து கூட்டின்னு போன கோபி வாங்கி கொடுத்தாருங்க காப்பி. அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு புரத நிறைந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சு நம்ம பயிற்சிக்கு தயாராகிட்டோம். இன்னைக்கு நம்ம பிடி லீவு, அதனால நம்மளே தனியாக பயிற்சி பண்ணுறோம். நீங்களும் மட்டடிக்காமல் பயிற்சி மட்டும் முடிச்சிருங்க. ஒரு முறை காயப்பட்டாதான் தெரியும் அதுல இருந்து மீண்டு வரது எவ்வளோ கடினமா இருக்கும்னு. வெளியே சரியான வெயில். சரி, நம்ம பயிற்சி முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா இந்த அடிக்கிற வெயில் நம்மளே வெளில தெரியும். சரி, வீட்டிலே இருந்தால் போர் அடிக்குதுன்னு வெளியே வந்து விண்டேஜ் ப்ரோட்டீன் ஷேக் 2 கிளாஸ் போட்டோம். அப்போதான் எனக்கே ஞாபகம் வந்து காலையில இருந்து குளிக்க வேலைன்னு. சரின்னு பசங்க எல்லாரையும் வர வச்சுட்டு கிணத்து குளிக்கலான்னு போயிட்டோம். அப்படியே நம்ம நண்பர்கள் சில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கின்னு கிணத்துக்கு போனா, ப்ரோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் குச்சி ஸ்டார்ட் பண்ணோன்றாங்க. நம்ம கேங்ல நமக்கு ஆறா கொஞ்சம் அதிகமா இருக்கு போகுதுன்னு நினைச்சுன்னு அமைதி 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 சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அப்படியே நம்ம பாய்ஸ் கூட கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சுன்னு காய்ந்த பழம் சாப்பிட்டு இருக்கும்போதே எங்க நைனா வந்து காரா சேவை கொடுக்குறாருங்க. நம்மளே டயட்ல இருக்கணும்னு நினைச்சாலும் உலகம் நம்ம இருக்கக்கூடாது போல இருக்குது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு வந்து அக்கா பொண்ணு கொஞ்ச நேரம் சீனி மாறி மாறி கிள்ளி விளையாடி இருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி வாடா காதல் கஃபே போலான்னு கூட்டின்னு போய் ஷவர்மா வாங்கி கொடுத்து நம்ம டயட்டை முடிச்சு விட்டாருங்க. ஏதோ அசால்ட்டா இருக்கிற நேரமா பார்த்து கூட்டின்னு வந்து நம்ம டயட்டை முடிச்சு விட்டாங்க. இனிமே உஷாரா இருக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.